ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ஓபிஎஸ் ப்ளஸ் ஒமேகில் ஃபுல் செட்டப் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்குவாங்கன்னா, நம்ம ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்குவாங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஓபிஎஸ் ஓப்பன் பண்ணிக்குவாங்க. ஓபிஎஸ் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் போய்ட்டு செட்டிங்ஸ்லாம் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ஒன்றுனா சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ சிம்பிள் இருக்கும், அட்வான்ஸ் மாற்றிக்கோங்க. அட்வான்ஸ் மாற்றிட்டு இந்த செட்டிங்ஸ்லாம் வச்சுக்கோங்க ஸ்ட்ரீமிங்க்கு ஏற்ற மாதிரி. அண்ட் ரெக்கார்டிங் சேம் அதே செட்டிங்ஸ் தான், ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆடியோ போங்க. ஆடியோ போய்ட்டு சேம்ஸ் இதே தான், எந்த ஒரு டிஃபால்ட் செட்டிங்கை வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இது என்னென்னா நான் இந்த மைக்கு என்ன யூஸ் பண்ணுறேன்னா என்னோடய மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுறேன், எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் இது, ஓகேவா? கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அந்த மைக்ரோஃபோன் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ போய்ட்டு சேம் அதுதான், ஃப்ரேம் ரேட்டை வந்து 60 வச்சுக்கோங்க, 60. தென் ரெசல்யூஷன்லாம் சேம் செட்டிங் தான் உங்கள் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி. என்னுடைய ஸ்க்ரீன் வந்து 1080p தான். தென் கோ டு அட்வான்ஸ். ஸோ அட்வான்ஸ்டு பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி வந்து ஐயா இருக்கும், ஸோ நார்மல் இருக்கும், ஐயா மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம ஓபிஎஸ் வந்து செட்டப் பண்ணப்போம். எதுக்காகனா ஒமேகில் ப்ரப்போஸ்க்கோசரம் ஒரு ஸ்ட்ரீமர் கண்டென்ட் கிரியேட்டர்னால் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் தான் மெயினாக வந்து சீன்ஸ் சோர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஆடியோ மிக்சர் எல்லாமே எதுக்குன்னா, சீன்ஸ் எதுனா ஒவ்வொரு சீன். இப்போ வந்து நான் ஒரு சீனில் வந்து ஒரு வீடியோ ஒரு டிஸ்பிளே கேப்சர் ஏதோ வைக்கிறேன்னா அந்த சீன். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து நான் சீன்ஸ் அப்படியே நம்ம கண்டென்ட் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த திடீர் ஃபேக் ஸ்கிப் பண்ண போகிறோம்ல, அந்த மாதிரி சீன்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணோம்ல, ஒவ்வொரு சீன் இந்த சீன் வரும் இந்த சீன் வர மாதிரி, ஒரு வீடியோ வரும் இன்னொரு வீடியோ, அந்த மாதிரி வரதுக்கு நம்ம ட்ரிக்காக சொல்ல போகிறோம். ஸோ மெயினாக வந்து எல்லாமே வந்து ஃபுல் செட்டப் தான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து சும்மா மொக்கையாக எல்லா வீடியோ மாதிரியும் மொக்கையெல்லாம் இருக்காது, ஓகேவா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே புரியும், சிம்பிளாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீனில் வந்து என்ன பண்ணுறேன்னா, எனக்கு தேவை ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு ஃபேக் கேர்ள் ஒரு வீடியோ வேணும். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபேக் கேர்ள் 1, ஓகேவா? ஃபேக் கேர்ள் 1 போடுறேன். இப்போ வந்து இது வந்து சூஸ் பண்ணுறேன் என்ன கேர்ள்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோ, ஃபேக் கேர்ள் வீடியோ தான் இருக்கும் யூடியூப்பில் போடுங்க. சும்மா நான் இப்போ வந்து ஒரு ஃபேக் கேர்ளுக்கு போடுறேன். ஜஸ்ட் இப்போ இந்த லூப்பில் போடணும். இங்கே லூப் ஏன் போடுறோன்னா வந்து இந்த வீடியோ வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். இல்லைனா ஒரு டைம் வந்துன்னா லூப் இல்லாமல்னா ஒரு டைம் ப்ளே ஆகிடும், அது க்ளோஸ் ஆகிடும், அப்புறம் பிளாக் ஸ்க்ரீன் வந்துடும். அப்புறம் இதுவும் எனேபிள் பண்ணிக்கோங்க, அவ்வளோ ஓகே கொடுங்க. ஓகேவா? வந்துச்சு அப்படி ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து கீட்டு வந்து இங்கே மெமரி மேக்ஸிமைஸ் பண்ணிடுங்க, கரெக்டாக ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? தென் லாக் பண்ணிவிடுங்க, ஓகேவா? சப்போஸ் நீங்கள் ஏதோ வீடியோ வந்து கிளிப்பில் வந்து ஏதோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது, இந்த கொரன்னு சவுண்டு ஏதோ வருது, ஏதோ இறைச்சல் சவுண்டு வருதுன்னா ஜஸ்ட் ஃபில்டர் போய்ட்டு இங்கே சரி ஆடியோவில் போய்ட்டு நாய்ஸ் செப்பரேஷன் வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க, போட்டு முடிச்சு விட்ருங்க, அவ்வளோதான். எந்த ஃபில்டர் சப்போஸ் இதுக்கு அட்வான்ஸ் ஃபீச்சர்லாம் இருக்குது. இப்போது நான் இங்கே வந்து இதிலே போய்ட்டுன்னா நாய்ஸ் செப்பரேஷனு இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். பண்ணிட்டு இதில் போய்ட்டு நான் வந்து கிளிக் பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணுங்கள், மறுபடியும் இங்கே கிளிக் பண்ண காட்டுதா? இதில் பார்த்தீங்கன்னா நிவிடியா நாய்ஸ் ரிமூவர் இருக்குல்ல, இது கொடுத்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ். இது வந்து அது வந்து தனியாக நம்ம ஒரு பேக்கேஜ் மாதிரி EXMI இன்ஸ்டால் பண்ணணும். நிவிடியா கிராஃபிக்ஸ் டிரைவர் யூஸ் பண்ணுற லேப்டாப் பிசி எல்லாமே அது தனியாக நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இல்லாதவங்களுக்கு நம்ம நார்மல் டிஃபால்ட்டாக சொன்ன மாதிரி, ஓகேவா? ஸோ போட்டு நான் இப்போ இந்த வீடியோ வந்து ஃபேக் கேர்ள். நெக்ஸ்ட் வந்து நான் இன்னொரு ஃபேக் கேர்ள் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வந்து மீடியா சோர்ஸில் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேக் கேர்ள் அதே லூப் நம்ம எனேபிள் பண்ணிப்போம் செட்டிங்ஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஒரு வீடியோ நம்ம தலைவன் வந்து போடுறான். சிவனை போடுவோம், ஹை சோர்ஸ் ஸ்பீடாக போடுவோம். ஸோ ஜஸ்ட் நம்ம ரீநேம் பண்ணால் ஜஸ்ட் F2 அமுத்துங்க, கிளிக் பண்ணி F2 அமுத்திங்கன்னா இப்போ வந்து ஐ ஷோ ஸ்பீட், ஓகேவா? இப்போ போடுறோன்னா ஸோ இப்படி தான் வந்து எல்லா ஸ்ட்ரீமருமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரே சீனில் வந்து ஃபேக் வீடியோ எல்லாமே ஒவ்வொரு பட்டன் அமுத்துட்டு நமக்கு இதெல்லாம் வந்து நம்ம வந்து கடுப்பாக இருக்கும் என்னடா இது பண்ணுறதுன்னு. ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா நம்ம இது ஆல்ரெடி நம்ம இது பண்ணிட்டோம், ஆட் பண்ணுறதுனால ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு சீன் 2ல் இங்கே ஸ்விட்ச் பண்ணிடலாம். இந்த இடத்துல போய்ட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ அதே இங்கே வந்துச்சு, இது ஜஸ்ட் நம்ம டெலிட் பண்ணிடலாம், ஓகேவா? ஜஸ்ட் சீன் 2 இங்கேயும் நம்ம ஆட் பண்ணலாம், சேம் அதே தான் மீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து ஆல்ரெடி இங்கே ஆட் பண்ணாத ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? அவ்வளோதான். இப்போ சீன் 1ல் இந்த பொண்ணு, சீன் 2ல் இந்த இவன் பையன், ஓகேவா? பொண்ணு பையன். இப்போ என்ன பண்ண ஹைலைட்டு லாக் பண்ணிடலாம், எல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா ஓகே இப்போ நம்ம ஒர்க் ஆக செக் பண்ணணும், ஓகேவா? ஜஸ்ட் உங்களை டெமோ காட்டுறேன் போயிட்டு. இப்போ வந்து இங்கே ஸ்டார்ட் கொடுத்துருந்துச்சு, ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தென் இப்போ போயிட்டு நீங்கள் உண்மையில் போங்க, க்ளோஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த இதை வந்து ஃப்ளிப் கொடுத்துடலாம், ஓகேவா? இப்போ வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ண வந்தீங்கன்னா உங்களுடைய என்ன கேமராவோ, இப்போ நான் வந்து
என்னோட இது மெயின் லேப்டாப் கேமரா இது. இது விர்ச்சுவல் கேமரா. விர்ச்சுவல் கேமரானா இந்த விர்ச்சுவல் கேமரா. சப்போஸ் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா, இங்கேயும் ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? வந்து நான் எனேபிள் பண்ணுறேன். ஓகேவா? எனேபிள் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம எங்கே போயிடும் அந்த வீடியோலாம் நிறைய பார்த்துட்டேன் சரியா. ஸோ இந்த மாதிரி வந்து வீடியோ வந்து தெரியுதா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து இப்போ டேரெக்டாக வந்து நான் இப்போ 2 அமுத்துறேன். ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம இதுக்கு வந்து கீ செட் பண்ணலாம். இப்போ சீன் 1க்கு இப்போ சீன் வச்சுனா இப்போ நம்ம ஒவ்வொரு டைமும் மேனுவல் பண்ணிட்டுருக்கோம் இல்லை, அதுக்கு வந்து இப்போ என்ன கீ செட் பண்ணலாம். இப்போது ஆர்டிஸ்ட் போயிடுங்க. அதில் போய்ட்டு சீன் இருக்குல்ல, சீனுக்கு 1, சீன் 2க்கு 2 அப்ளை. ஓகே. இப்போ 1 அமுத்துனா இந்த பொண்ணு, 2 அமுத்துனா இவன், 1 அமுத்துனா இந்த பொண்ணு, 2 அமுத்துனா இந்த பையன். 2 அமுத்துறேன். ஸோ இப்படி தான் வந்து வீடியோ எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம செட்டப் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் எப்படின்னா, அவங்களோட ஃபேஸை வந்து நம்ம எப்படி வந்து இது பண்ணுறது, அப்படி எப்படின்னா நம்ம அவங்க ஃபேஸை வந்து நம்ம ஸ்க்ரீனில் கொண்டு வரது எப்படி பார்க்க போகிறோம். லைக் ஃபேக் அந்த ஃபேக் ஸ்கிப் மாதிரி ஃபேக் ஃபேஸ் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம் அவங்க ஃபேஸை எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே எப்படின்னா, லைக் சேம் அதே தான். இப்போ நான் வந்து சீன் க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சீனு இதில் போய்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா, விண்டோ கேப்சர் இருக்குல்ல, இது கொடுத்துக்கோங்க. இது கொடுத்துட்டு இப்போதைக்கு ஷோவில் இப்போ கிளிக் பண்ணுங்க. ஏன்னா இப்போ இந்த விண்டோ இருக்குல்ல, சப்போஸ் இந்த விண்டோ வந்து இப்போது நான் யூஸ் பண்ணுற இந்த ப்ரௌசிங் விண்டோ வந்து மினிமைஸ் இருந்துச்சுன்னா ஓபிஎஸ்ல வந்து எனக்கு காட்டாது. ஸோ பார்த்தீங்கன்னா காட்டல. ஸோ இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிடுறேன். பண்ணிட்டு இப்போ ஓபிஎஸ் இங்கே கிளிக் பண்ணிட்டு மறு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ காட்டுது பாருங்க. ஸோ இது வந்து விண்டோஸ் கொடுத்துருங்க. இதில் சேம் எக்ஸிக்யூட்டிபிள், அப்புறம் வந்து கர்சர்லாம் தேவையில்ல. ஸோ ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்துச்சா? இப்போ பாருங்கள் ஸ்க்ரீன் வந்து, ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபேஸ் தெரியும், இந்த ஸ்க்ரீனில் ஆப்போசிட்டில் வரோன்னு தெரியும். ஸோ அவங்க ஃபேஸும் அவங்க தெரியும்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஓபிஎஸ் போய்ட்டு ஓபிஎஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஆல்ட் கீ இருக்குல்ல, ஆல்ட்டு கீபோர்டில் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணணும். வேறு எந்த கீ ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணி மவுஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? மவுஸில் வந்து கர்சரில் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ மவுஸ் பாருங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ லைன் பார்த்தீங்கன்னா இப்படி வருதா? அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்க்ரீனை மட்டும் நம்ம இது பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சா? அங்கே பாருங்கள் தெரியுதா? இப்போ வந்து நான் இங்கே மூவ் பண்ணுறேன். ஓபிஎஸ்ல இங்கே பாருங்கள் தெரியுதா? இங்கே வந்து நான் சைடில் வந்து வச்சுட்டு இப்போ வந்து அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அப்படி இப்போ ஆல்ட்டில் அமுத்தல, ஜஸ்ட் வந்து அப்படியே மினிமைஸ் பண்ணுறேன். ஆல்ட் அமுத்தினா வந்து சைஸை வந்து கிராப் பண்ணுறது. ஓகேவா? அதுதான் செட்டிங்ஸ் சொன்னேன். இப்போ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆச்சா? இங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இது என்ன பண்ணுறோம்னா, இப்போது இதுக்கு நம்ம கீ வைக்க போகிறோம். ஓகேவா? சீன் 3க்கு வந்து என்ன பண்ணுறோம், கீ வைக்க போகிறோம். ஸோ ஆர்ட் கீஸ் போய்ட்டு சீன் 3க்கு வந்து 3, ஸோ 3 அப்ளை கொடுத்துருங்க. ஓகே கொடுங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு இது பண்ணுறேன். சீன் 4ல் வந்து ஃபேக் ஸ்கிப் வைக்க போகிறேன். ஸோ மீடியா சோர்ஸ் போய்ட்டு சேம் அதான் செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபேக் ஸ்கிப் வீடியோ வந்து எனேபிள் வைக்க போகிறேன். இப்போது சேம் லூப்பில் தான் இருக்கணும். ஸோ ஃபேக் ஸ்கிப் வச்சுன்னா இது வந்து இப்போது ஃபேக் ஸ்கிப் வந்து இப்போ மாற்றிட்டாங்க, கலர் மாற்றிட்டாங்க. இது வந்து பழைய வருஷம் ஃபேக் ஸ்கிப்பு கண்டுபிடிச்சிருவாங்க. மாற்றிக்குவாங்க. சப்போஸ் நான் இப்போ வீடியோ டெமோக்கோ வைக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து கீ செட் பண்ணிடுறேன். ஃபேக் ஸ்கிப் வந்து என்ன வைக்கிறேன்னா, ஃபேக் ஸ்கிப் வந்து இந்த கீ வைக்கிறேன். இது இருக்கேன். ஓகேவா? அப்படி ஓகேவா? இப்போ வந்து நான் 1 அமுத்துறேன். இந்த பொண்ணு ஃபேக் ஸ்கிப்பு ஸ்பீடு ஃபேக் ஸ்கிப்பு அவங்க ஸ்க்ரீன் வரும். ஓகேவா? ஸோ செக் பண்ணிடலாமா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் வச்சுக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுறேன். காசு வைக்கணும் இல்லை இதில் எங்க வந்துட்டாங்களா பண்ணா மெஸ்ஸி
ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேக் ஸ்கிப் வந்து எல்லாமே அவங்க ஃபேஸை வந்து ஒர்க் ஆகுது ப்ராப்பராக. ஓகேவா? இதுதான் வந்து வீடியோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, சில பேருக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை ப்ரோ நீங்கள் சொல்லாம பண்ணிட்டேன் எல்லாமே. எனக்கு என்னென்னா, இப்போ ஒரு பொண்ணு வந்து சொல்லுது. இப்போ வந்து ஸ்பீடு பேசுகிறான்ல, இவன் பேசுகிற வந்து அவங்களுக்கு கேட்க மாட்டுது. ஜஸ்ட் வந்து அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் தான் வந்து தெரியுது. அது எப்படி ப்ரோ அவங்க சவுண்டோட வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அதை எப்படி வைக்கணும்னா, லைக் இப்போ வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் போய்ட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். சில ஃபைல்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நான் விர்ச்சுவல் கேபிள்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஓகேவா? நீங்கள் போய்ட்டு இதில் போய்ட்டு விர்ச்சுவல் கேபிள் டவுன்லோட் போடுங்க. இந்த ஃபஸ்ட் வெப்சைட் வரும். ஓகேவா? ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து விர்ச்சுவல் கேபிள் டிரைவர்னு போடுவோம். ஸோ ஃபஸ்ட் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான். ஓகேவா? இந்த சாஃப்ட்வேர் தான். இதில் வந்து உங்களுக்கு விண்டோஸ் நியூ பேக்கேஜ் இருக்குல்ல, இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேக் வாய்ஸ்னா மேக்ஸ், விண்டோஸ்னா விண்டோஸ். ஓகேவா? விண்டோஸ் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் வரும். ஓகேவா? இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா இருக்குல்ல 64னா 64னா நார்மலாக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டால் காட்டும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஆல்ரெடி இன்ஸ்டால் காட்டுதா? இப்போ ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இங்கே சைடில் காட்டும். விர்ச்சுவல் கேபிள் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கேபிள்னு காட்டுதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஓபேஸ் போய்டுங்க. ஸோ ஓபேஸில் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு மீடியா சோர்ஸ் வச்சுருக்கீங்கல்ல அந்த சீன்லாம் போய்டுங்க. இப்போ வந்து நான் வந்து இப்போ சீனில் வந்து வச்சுருக்கேன். இந்த பொண்ணு வந்து பேசுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பொண்ணு பேசலை, அதனால் நான் வந்து இது ஃபேக் கேர்ள் வந்து ஆடியோ வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சோர்ஸோட சவுண்ட் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நான் சீன் ரூல் பிறகு ஸ்பீடு ஏதோ பேசுகிறான், ஆனால் அவங்களுக்கு கேட்கல. ஸோ அவங்களுக்கு கேட்கணும் நான் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் என்ன பண்ணால் இந்த இருக்குல்ல, இந்த கிளிக் இருக்குல்ல, இதில் போய்ட்டு இல்லை இங்கேயே கூட கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸ் ஆடியோ ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. போனீங்கன்னாவே இங்கே வந்து ஐசோ ஸ்பீடும் நம்ம மைக்கும் நம்ம வேணும். ஓகேவா? மெயின் அதை ரெண்டும். இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மானிட்டர் later, what's going? Okay. I don't know what's gonna be happen. So 3 years later, so it's gonna be 2024, 23. இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன். இப்போ ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா செட்டிங்ஸ் போகிறேன். செட்டிங்ஸ் போய்ட்டு ஆடியோ போய்டுங்க. ஆடியோ பண்ணி மைக்ரோஃபோன் வந்து நம்ம மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணோம். நம்ம ஒரிஜினல் மைக்ரோ என்ன பேசுகிறோம் அந்த மைக்ரோஃபோன். நெக்ஸ்ட் வந்து இங்கே அட்வான்ஸ் இருக்குல்ல, மானிட்டர் டிவைஸ் இருக்குல்ல, இங்கே போய்ட்டு விர்ச்சுவல் கேபிளை கொடுத்துடணும். ஓகேவா? இப்போ அப்ளை கொடுத்துருங்க. இது என்ன பண்ணிங்க அப்ளை கொடுத்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இங்கே போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அட்வான்ஸ் ஆடியோ ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே போய்ட்டு ஐசோ ஸ்பீடு வந்து மானிட்டர் அண்ட் அவுட்புட் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது நம்ம கேட்டுச்சா நமக்கு கேட்காது. இப்போ விர்ச்சுவல் கேபிள் மூலமாக சவுண்ட் அங்கே போய்டும். அந்த கேபிள் சாஃப்ட்வேர் மூலமாக சேம் அதுதான் மானிட்டர் அண்ட் அவுட்புட். ஓகேவா? இப்போ கொடுத்துட்டு ஸோ கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே க்ளோஸ் பண்ணிட்டு அது சீன் 3. இப்போ சீன் 2 சீன் 1 சேம் அதே தான். இப்போ நீங்கள் இந்த பொண்ணு பேசுதுன்னா ஜஸ்ட் நீங்கள் இது கிளிக் பண்ணி மைக்கோ ஏதோ எங்கேயோ கிளிக் பண்ணுங்கள். சேம் அட்வான்ஸ் ஆடியோ ப்ராப்பர்ட்டி செட்டிங்ஸ் பண்ணாலும் சரி, இங்கே கிளிக் பண்ணாலும் சரி. இப்போ அந்த ஃபேக் கேள் இருக்குல்ல, அந்த கேளுக்கும் மானிட்டர் அண்ட் அவுட்புட் மைக்குக்கும் கொடுத்துருங்க. ஓகேவா? நீ ஒரு டைம் இதை கிளிக் பண்ணி இங்கே கொடுத்தாவே முடிஞ்சிச்சு. மற்றபடி நம்ம அந்த மீடியா சோர்ஸ் மட்டும் தான் மீடியா அவுட்புட் கண்டிப்பாக கொடுத்தாகணும். கொடுத்துட்டீங்கன்னா இப்போ ஸ்பீட் வந்து கொடுத்துறானா இங்கே இருக்கானா. இப்போ நான் நெக்ஸ்ட் ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறேன். சீன் 5 இதில் போய்ட்டு நான் ஒரு மீடியா சைடு அப்போ உங்களுக்கு புரியும். இன்னும் ஆட் பண்ணிட்டு இதில் லூப்பில் போகிறேன். செட்டிங்ஸில் எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே ஐசோ ஸ்பீடு இருக்குல்ல, இதில் போய்ட்டு ஐசோ ஸ்பீடோட ஒரு கிளிப்பை நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? இது சூஸ் பண்ணிவிடும். ஓகேவா? இங்கே இருக்கானா? ஓகேவா? இவன் வந்து இதில் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ. ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோலாம் எப்படி வந்து நம்ம மாதத்தை பார்ப்போம். ஸோ இதை வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்களா, இப்போ லாக் பண்ணிவிடுங்க அட்ஜஸ்ட் பண்ணி. இல்லைனா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி. ஓகேவா? சைஸ் தெரியாமல் வச்சுக்கோங்க. இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து இது கிளிக் பண்ணி இப்படி கிளிக் பண்ணி ஃபில்டர் போனாலும் சரி, இல்லைனா டேரெக்டாக இங்கே ஃபில்டர் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணாலும் சரி போயிடுங்க. இப்படி இதில் போய்ட்டு இந்த செட்டிங்ஸில் வந்து குரோமா கீ இருக்குல்ல, இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் க்ரீன் இருக்குது. க்ரீன் சைட்னா க்ரீன் கொடுத்துருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. க்ளோஸ் பண்ணுங்கள். இதை பாருங்கள்
இல்லை இப்போ கொஞ்சம் சைடில் இருந்து க்ரீனாக தெரியுது அப்படின்னா லைன் தெரியுதுன்னா ஜஸ்ட் இது கிளிக் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ வந்து தெரிய மாட்டான் பையன். ஓகேவா? இப்போ வந்து பேசுகிறாங்க, கத்துறான். ஓகேவா? நம்ம கேட்கல. அது என்னென்ன விஷுவல் கேவலமாக போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது பிளாக் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இல்லை ப்ரோ பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் வைக்கணும்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இமேஜ் ஏதோ வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், வைங்க. இதில் போய்ட்டு ப்ரௌஸ் கொடுத்துட்டு டவுன்லோட்ஸ்லாம் இப்போ தான் கம்ப்யூட்டர் செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் வச்சுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் இது என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இது ஃபுல் ஸ்க்ரீன் மாற்றிடுறேன், இழுத்து விட்றேன், ஃபுல்லாக ட்ராக் பண்ணி ஃபுல்லாக வச்சிடுறேன். ஓகே வச்சுட்டு இது லாக் பண்ணிடுறேன் இமேஜ். ஜஸ்ட் இப்போ இந்த இமேஜ் இருக்குல்ல, இது வந்து கீழே இது பண்ணுங்கள், ஸ்வைப் பண்ணுங்க. இப்படி பொசிஷன் மாற்றுங்க. இது மேலே தூக்கி போகலாம், மோஸ்ட்லி இப்போ ட்ராக் பண்ண சரி போட்டேன்னா இப்போ வரேங்க பேக்ரவுண்ட் வந்துட்டேன் நான் பையன். இப்போ வந்து இப்போ மீடியா சோர்ஸ் வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி. ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இங்கே பாருங்கள், இங்கேயே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா ஓபிஎஸ் வர மாதிரி காட்டும், கரெக்டாக சென்டர் இருக்கும் தான் காட்டும். நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படி ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து லாக் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு. இப்போ சீன் டோம் வைப்போம். இப்போ வந்து இவனுக்கு நம்ம இது இருக்கும் சீன் பை தானே இது. இப்போ செட்டிங்ஸ் ஆட் கீ வந்து இப்போ ஆட் கீஸ் வந்து வைப்போம். இதுக்கு 4 இதுக்கு அது இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் 4 வைக்கலாம். சரி 4 ஓகே அப்ளை. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக் ஸ்கிப்பு 4 அமுத்துனா வரும். ஓகேவா? இது வந்து அவங்க பின் 4 வச்சுட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாமே நம்ம கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ விண்டோ சேனல் பிளாக் ஆகிறது தான் இந்த ஸ்க்ரீன் வந்து எனபிள் இருந்தால் மட்டும் தான் அங்கே வந்து காட்டும். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து இப்போ அந்த டாக்லாம் இருக்குல்ல, இப்போ அந்த ஃபன்னி கிளிப்பாக பண்ணுவாங்கல்ல, ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ அவங்க ஃபேஸ் இதுதானே, இதில் போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு மீடியா ஆட் பண்ணுங்க. க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ. ஓகேவா? அந்த டாக் ஏதோ ஒரு டாக் ஃபன்னி கிளிப் ஏதோ இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஜஸ்ட் வந்து நான் போய்ட்டு இப்போ ஆல்ரெடி ஒரு டாக் இருக்குல்ல, இருங்க நான் வந்து பார்த்துறேன். ஸோ டாக் வீடியோ எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் இப்போ எந்த வீடியோ நீங்கள் வச்சுக்கலாம். சப்போஸ் நான் இப்போ என்கிட்ட இது இருக்கிறனால இப்போ வைக்கிறேன் இதை. ஓகே கொடுத்துட்டு இப்போ டாக் வந்து சிரிக்குதா, இதை வந்து நான் ஃபில்டர் பார்த்துட்டு இதில் போய்ட்டு நான் வந்து குரோமா கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அப்புறம் வந்து இப்போ வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இங்கே சென்டர் வருதா. ஓகே வருது. ஓகே வந்து லாக் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் கீ வைக்கணும். இப்போ என்ன சீன் 3 தானே இருக்குது, சீன் 3 செக் பண்ணிக்கோங்க. சீன் 3 போய்ட்டு ஆட் கீஸில் சீன் 3 இருக்குல்ல, இங்கே பாருங்கள். ஸோ மீடியா ரிசோர்ஸ் இருக்குல்ல, இதுதான் அது. இப்போ வந்து நான் வந்து இப்போ மைனஸ் ரெண்டுத்துக்குமே மைனஸ் சிம்பிள் அமுத்தினா வந்து ஐடாயிடணும், ஷோ ஆகணும் வைக்கிறேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் மைனஸ் சிம்பிள் தான் அமுத்த போகிறேன். அது வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ ஆன் பண்ணுறேன். சரி என்ன பண்ணுறேன்னா இங்கே ஃபேக் ஸ்கிப் போட்டு அவங்க ஸ்க்ரீனை அந்த சீனை ஸ்விட்ச் பண்ணிட்டு இது எனேபிள் பண்ணணும். அப்படி இது ஒரு கீ அமுத்தணும். ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதான் சிம்பிள், ரொம்பவே சிம்பிள். நீங்கள் எந்த சீன் ஸ்விட்ச் பண்ணாலுமே இப்போ சீன் ஸ்விட்ச் பண்ணுறோமா, இப்போ அந்த அவங்க ஃபேஸ் தெரியும்ல, அந்த சீனை வந்து ஸ்விட்ச் பட்டன் அமுத்திட்டு இப்போ அந்த மைனஸ் சிம்பிள் அமுத்தலாம். இப்போ டாக் சிரிக்கும் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நிறையா பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது இப்போ நம்ம இங்கே மீடியா ஸ்விட்ச் போய்ட்டு சரி இமேஜில் போய்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்குவாங்க. இப்போ ஆட் பண்ணிட்டோன்னா ஆட் பண்ணிட்டு இது எங்கிட்ட அங்கே வச்சுக்குவாங்க. சென்டர் இருக்கும் போதுப்பா இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க கீழே மாதிரி. ஓகேவா? எப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சேம் அதே தான். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு ஃபில்டர்ஸ் போய்ட்டு குரோமா கீ ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே. இப்போ வந்து இதுக்கும் இது பண்ணிடலாம். இப்போ செட்டிங்ஸ் போய்ட்டு இமேஜ் 2க்கு வந்து
கீ செட் பண்ணலாம். சீன் 3 தான் இமேஜ் 2 வந்து இது வந்து நான் ப்ளஸ் வைக்கிறேன். சரி ஈக்குவல் இதுக்கும் ஈக்குவல். ஓகேவா? வச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இப்போ வந்து என்ன பண்ணால் இப்போ இதான் வந்து கொன்ன வீடியோ 1. இப்போ 2 அமுத்தினா இப்போ ஃபேக்ஸ் அமுத்திட்டு 3 அமுத்திட்டு இது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அது ஆஃப் பண்ணி இப்போ நான் ஃபேக்ஸ்க்கு போடுறேன். இப்போ இது பண்ணுறேன். இப்போ அவங்க ஃபேஸே வரும். இது வச்சு விட்டுடலாம் அப்படி. ஸோ டாக் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து பேசிக் இதுதான் எல்லாமே கான்ஃபிகரேஷன்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஓகேவா? வந்து ஃபேக் வீடியோ போடுறீங்க. ஏதோ வீடியோ போடுறீங்க வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கீழே வந்து அவங்களுக்கு ஆப்போசிட் யூஸர் வந்து காட்டும் விர்ச்சுவல் கேமரா டிடெக்டர்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஒரு நீங்கள் வந்து விர்ச்சுவல் கேமரா யூஸ் பண்ணுறீங்க, அதாவது பிசி லேப்பை யூஸ் பண்ணினா நீங்கள் வந்து பண்ணுறீங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ விர்ச்சுவல் கேமரா டிடெக்ட்னு வருதில்ல, அது வந்து எப்படி வந்து டிடெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ என்ன பண்ணிக்கோங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபைல்ஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து விகேம் பைபாஸ் இருக்குல்ல, இந்த 4 எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரௌசர் போயிடுங்க. ப்ரௌசர் போய்ட்டு எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டெவலப்பர் மோட ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு லோட் அண்ட் பேக்கெட்டில் கொடுத்துட்டு இப்போ அந்த போர்ட் எங்கே இருக்கும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு செலக்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து எனேபிள் ஆச்சா? இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே கிளிக் பண்ணி இதை வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. பின் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே இது இருக்குல்ல, ஓப்பன் பண்ணுங்க. இங்கே வந்து செலக்ட் வெப்கேம் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்கே ஓப்பன் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து ஓபிஎஸ் விர்ச்சுவல் கேமரா இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த கேமரா வந்து நம்ம வந்து ஒரிஜினல் கேமரா மாதிரி ஷோ பண்ணோம். ஓபிஎஸ் விர்ச்சுவல் கேமரா ஷோ ஆகாது. நம்ம ஒரு கேமரா யூஸ் பண்ணுறோம், நம்ம ஒரிஜினல் கேமரா மாதிரி. ஸோ 4K நான் லாகிட்டு கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து மைக் தேவையில்ல எனக்கு. ஸோ கேமரா லிங்க் நம்ம தேவையில்ல. எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து வீடியோ ஒன்லி மட்டும் போதும். இதை கொடுத்துக்கோங்க. இதான் பெஸ்ட்டு செட்டிங்ஸ். அப்புறம் வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ சேவ் கொடுத்துட்டு இது எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு ஃபீச் ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், லாகிடெக் அந்த பிராண்டோட காட்டுதா? இந்த இடத்துல ஓபிஎஸ் விர்ச்சுவல் கேமரான்னு காட்டாது, அந்த பிராண்டோட கேமரா காட்டுது. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கேபிள் அவுட்புட் இருக்குல்ல, இந்த இடத்துல நான் என்னோட டிஃபால்ட் மைக்ரோஃபோன் இது. பட் ஆனால் நம்ம விர்ச்சுவல் கேபிள் யூஸ் பண்ணோம்ல, இன்ஸ்டால் பண்ணோம்ல அந்த சாஃப்ட்வேர், அது வந்து இங்கே கொடுத்துடணும். அப்ளை பண்ணிட்டா நீங்கள் வந்து ரன் பண்ணணும். இல்லைனா வந்து உங்கள் வாய்ஸ் மட்டும் கேட்கும், இந்த சவுண்ட் கேட்காது. வீடியோ வந்து ஃபேஸோடைய இது மட்டும் தான் ரியாக்ஷன் மட்டும் தான் காட்டும், தவிர ஆடியோ கேட்காது. ஓகேவா? கேபிள் அவுட் மெயினாக கொடுக்கணும். ஓகேவா? ஸோ விர்ச்சுவல் கேபிளோட இது தான் மெயின். இது நீங்கள் வந்து டிஃபால்ட் மைக்ரோஃபோன் கொடுக்காதீங்க. இந்த இடத்துல வந்து விர்ச்சுவல் கேபிள் அவுட்புட்டை கொடுக்கணும். ஓகேவா? இப்போ கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த இடத்துல வந்து வேறு இது கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து யூஸ் பண்ணுறது. அவங்களுக்கு விர்ச்சுவல் கேமரா டிடெக்டிங் ஷோ ஆகுது 100% சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஓபிஎஸில் வந்து எனக்கு வந்து மைக் இருக்க ப்ரோ, எனக்கு வந்து வாய்ஸ் வந்து இதாகிட்டுருக்கு, எனக்கு வந்து வாய்ஸ் வந்து நாய்ஸ் வந்து ரொம்ப வந்துட்டுருக்குன்னா நீங்கள் வேறு மாதிரி ப்ளகின் யூஸ் பண்ணலாம். இப்போ இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறேன் பிஎல்டிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு விர்ச்சுவல் ஓபிஎஸோட ப்ளகின் தான். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அக்செப்ட் இன்ஸ்டால் கொடுங்க. ஆல்ரெடி இது இன்ஸ்டால் ஆகிருக்கு, அதனால நான் ரெக்வஸ்ட் பண்ணிடுறேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆல்ரெடி. இப்போ என்ன பண்ணணும், மைக் போய்ட்டு மைக்கில் வந்து ஃபில்டர்ஸ் கொடுங்க. ஃபில்டர்ஸில் போய்ட்டு இதை ரிமூவ் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி இது பண்ணுறேன். இப்போ விஎஸ்டி 2X ப்ளகின் இருக்குல்ல, இது கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல பிஎல்டிஎன்எஸ் வந்து சாப்பிட்டுட்டு கிளிக் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் இன்டர்ஃபேஸ் கொடுங்க. இந்த இடத்துல நான் பேசுறது கேட்குது பாருங்கள், வாய்ஸ் வந்து இதாகுது. இப்போ வந்து இது கொடுங்க. எல்லாரும் கொடுத்தீங்கன்னா நாய்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து நான் நாய்ஸ் வந்து கொடுத்தேன்னா நாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். புரியுதா? இந்த எல்லோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அது மட்டும் தான் மெயினாக வந்து கேட்டுகிட்டு இருக்கும் நாய்ஸு. நான் இதுலன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பெஸ்ட்டு கொடுங்க. ஓகேவா? ஸோ பெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நாய்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? இதேமாதிரி 100 கொடுத்துருங்க. இதுலேயும் வந்து நீங்கள் வந்து நாய்ஸ் வந்து இது பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ 1 கொடுத்துருங்க. நாய்ஸ் வந்து கேட்கவே கேட்காது. இது சில செட்டிங்ஸ் ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு. இது நாய்ஸ் செப்பரேஷன் வந்து டிஃபால்ட்டாக அந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கும் நம்ம. ஓகேவா? இது கொடுத்தீங்கன்னா
வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம நாய்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து நாய்ஸ் ரிமூவல் எப்படி வந்துச்சுன்னா, இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன். எப்படின்னா இதை நான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து என்னுடைய லேப்டாப்போடைய கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குல்ல, இப்போ நான் NVIDIA வந்து RTX 3050 என்னுடைய லேப்டாப் கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ அந்த கிராஃபிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து RTX வந்து 2050 நினைக்கிறேன். 2050 அதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த சாஃப்ட்வேர்லாம். அதுக்கு வந்து அங்கே இருக்குல்ல லைக் வந்து இப்போ நம்ம சாஃப்ட்வேர் டவுன்லோட் வச்சுருக்க இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். EXE தான். ஜஸ்ட் ஒரு 800 MB இருக்கும். இது வந்து வீடியோ பொறுத்து இந்த மாதிரி 2 இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக OBSல வந்து இங்கே காட்டும். எப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கல்ல, இந்த இடத்துல வந்து ஃபில்டர்ஸ் போய் ஆட் பண்ணுறோம்ல, இந்த இடத்துல வந்து காட்டும். நாய்ஸ் ஆப்ரேஷன்லேருந்து காட்டும். சில பேருக்கு நீங்கள் டிஃபால்ட்டாக NVIDIA லேட்டஸ்ட் வெஸ்ட் OBS யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து இங்கேயே காட்டும். ஓகேவா? ஸோ NVIDIA இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இவ்வளோ தான் விஷயம். ஸோ ரொம்ப பெருசாலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் நினைக்கிறேன். எல்லாமே கவர் பண்ணிட்டோம். என்னென்ன கவர் பண்ணியிருக்குன்னா டோட்டலாக வந்து OBSல வந்து எப்படி வந்து செட்டிங்ஸ் நம்ம பார்த்தோம். ஆல்ரெடி செட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து சீன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அப்புறம் வந்து ரிசோர்ஸ் இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி அலைன் பண்ணுறது எல்லாமே பார்த்தாச்சு. எப்படி கிராப் பண்ணுறது எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து நம்ம மைக் வந்து ஃபில்டர் நாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபேக் ஸ்கிப்பு பார்த்தாச்சு. ஃபேக் ஸ்கிப் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, அதேமாதிரி அவங்களோட ஃபேஸ் வந்து எப்படி அவங்க ஃபேஸ் எப்படி தெரிய வைக்கிறது எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேக் ஸ்கிப்போட வீடியோ வந்து சவுண்டு இருக்குல்ல, அந்த சவுண்டு வந்து அவங்களுக்கு கேட்கணும். அந்த கேட்குற மாதிரி விர்ச்சுவல் கேபிள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதுவும் நம்ம பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஃபைனல் என்னென்னா நம்ம விர்ச்சுவல் கேமரா டிரெக்ட்னு ஷோ இதில் அதுவும் நம்ம பைபாஸ் பண்ணி கட்டாயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து உமிகள் ப்ளஸ் OBSோட ஃபுல் செட்டப்பு. ஸோ யாருமே தமிழில் பெருசாக இது மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருதோ பார்ப்போம். பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய நம்ம ட்ரிக்ஸ்லாம் ரிவீல் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டாகிராமும் பேஜும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் எல்லாமே கொடுக்குறேன், லிங்க்லாம் கொடுக்குறேன். என்ன ஒரு ரீசன்னா யூடியூப்பில் வந்து நான் வந்து இந்த ஃபைல் சிங்க்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து சில வயலேஷன் ரூல்ஸ் சொல்லிட்டு வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ இமைகளை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இது வந்து ரிமூவ் பண்ணி வந்து நான் ஜஸ்ட் இது தான் பண்ண முடியும். சிம்பிளாக ஒரு வீடியோ நான் போடுறேன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ கூட வந்து உங்களுக்கு வந்து நான் இதில் போட முடியாது. ஜஸ்ட் நான் சிம்பிள் டுட்டோரியல் வீடியோ போடுறேன். அது பார்த்துட்டு நீ வந்து லிங்க் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் நம்ம லிங்க்கு. அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் எல்லாமே ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், இது அவ்வளோ வீடியோ. ஸோ பை கைஸ்.